இப்பொழுது நாங்கள் தாத்தலை பார்ப்போம். சரி, தாத்தல் வந்து உங்களுக்கு யாருக்கு தெரியணும் என்றால் அல்டிஹைடுகளுக்கும் கீட்டோன்களுக்கும் தெரியணும் எப்படி தாத்தல் அடையும் என்று. மற்றது கார்பாக்சிலிக் அமிலம் அதன் பெருதிகள். கார்பாக்சிலிக் அமிலம் உங்களுக்கு தெரியும் கூச், அதன் பெருதிகளில் ஒன்றான ஏமைட், CONH OH க்கு மேல NH2 இருக்க போகுது, அதன் பெருதிதான் ஏமைட். அடுத்து எசுத்தர். என்ன எசுத்தர் வந்து உங்களுக்கு தெரியும் COH என்று வந்தா அது கார்பாக்சிலிக் அமிலம், அந்த H க்கு பதிலா ஒரு R கூட்டம் இருந்தா உங்களுக்கு அது எசுத்தராக இருக்கும். அவ கூச்சுண்ட பெருதி. அதே போல ஒரு அமில ஏலாய்ட்டுகள் COX OH க்கு பதிலா X குளோரின் இருக்கலாம், புரோமின் அமில ஏலாய்ட்டுகள் அவை பெருதிகள். இப்படிப்பட்ட பெருதிகளுக்கு எப்படி தாக்கல் இருக்கிறது என்று ரெண்டு விதமாக கேட்க போகிறோம். சரி, அடுத்தது வந்து மென்னோசிஏடி என்னென்ன தெரியணும், பென்னோசிஏடி என்ன தெரியணும்னு தெரிஞ்சுக்கணும். சாரி, இங்க தாழ்த்தியா மென் தாழ்த்தி வென் தாழ்த்தி இந்த ரெண்டையும் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். மென் தாழ்த்தி இங்க நாங்கள் தெரிய வேண்டியது NaBH4 சோடியம் போர ஹைட்ராக்சைடு NaBH4. இதை நாங்கள் கரைக்கிறதுக்கு மெதனால் பாவிப்போம். நீங்க மெதனால் எழுதாட்டியும் பிரச்சனை இல்லை, NaBH4 என்று தெரிஞ்சிருந்தா போதுமா. மென் தாழ்த்தி என்னது, வென் தாழ்த்தி என்னது என்று தெரிஞ்சுக்கொள்ளணும். மென் தாழ்த்தி இங்க NaBH4 சோடியம் போர ஹைட்ராக்சைடு, அதை நாங்கள் கரைப்பதற்கு மெதனால் பாவிப்போம். ஆனா மெதனால் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, NaBH4 என்று தெரிஞ்சிருந்தா போதுமானது. அடுத்தது வென் தாழ்த்தி, எங்களுக்கு வென் தாழ்த்தி வந்து LaAlH4 லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். வென் தாழ்த்தி நீங்க இங்க LaAlH4 கரைக்கும் போது நாங்க செகண்ட் டைம் நீர் போகும் செய்வோம், H2O சேர்க்கும். சரி, அதே மாதிரி ஞாபகத்தில் வருங்க, LaAlH4 ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் நீர் போட்டு காட்ட வேண்டும். இது முக்கியம். சரியா? ரைட். இந்த அல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் மென்தாழ்த்திகள் போட்டாலும் தாத்தல் அடையும், வென்தாழ்த்தி போட்டாலும் தாத்தல் அடையும். அது பிரச்சனை இல்லை. அல்டிஹைடு கீட்டோன்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கார்பாக்சிலிக் அமிலமோ அல்லது அதன் பெருதிகளோ உங்களுக்கு வென்தாழ்த்தல் மட்டும்தான் இருக்கலாம். அதாவது LaAlH4H2O மட்டும்தான் அது தாக்கும், மென்தாழ்த்திகளுக்கு தாக்கம் இல்லை. கார்பாக்சிலிக் அமிலமோ ஏமைட்டோ எசுத்தரோ அமில இலைகளோ எதுவோ இந்த நான்கும் வென்தாழ்த்திகளுக்கு OCAD தாழ்த்தி வென்தாழ்த்திகளுக்கு சாரி தாழ்த்தி எழுதுறோம்னா அப்ப வென்தாழ்த்திகளுக்காக அது தாக்கமடை LaAlH4H2O தாக்கமடையும் மென்தாழ்த்திகளுக்கு. ஆனால் மென்தாழ்த்தி போன்ற NaBH4 தாக்குவதில்லை. ஆகவே ஆர்கானிக்ல NaBH4 தாக்குவது அல்டிஹைடு கீட்டோன் மட்டும். அல்டிஹைடு கீட்டோன் மட்டும்தான் NaBH4 தாக்க போகும். வேற எதுக்கும் NaBH4 தாக்கம் இல்லை. சரியா? அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்டிஹைடு கீட்டோனோட மட்டும் தாக்குகின்ற தாக்கி பொருட்கள் இப்ப நாங்க சொல்லிட்டோம், 3 கிட்ட தெரிஞ்சு கொள்ளோம். சரியா? அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது என்ன, அதாவது இது தாக்கல் இல்லை, ஒரு நோட்டா தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஆல்டிஹைடு கீட்டோனுக்கு மட்டுமே உரித்தான தாக்கு பொருட்கள் மட்டுமே தாக்குமா இருந்தா ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும், இந்த பிளாடிங்கிற சோதனை பொருள், அதாவது 2,4-DNPH 2,4-DNPH எப்படி வரும், பென்சீன் NH2. சரியா? பென்சீன் NH2, ரெண்டாவது ஒரு NO2, நாலாவது NO2 பிளாடிங்கிற சோதனை பொருள். அடுத்தது NaBH4 அல்டிஹைடு கீட்டோனுக்கு மட்டும்தான். சரி, அல்டிஹைடு கீட்டோனோட மட்டும் பிராடிங்கிற சோதனை பொருள் NaBH4. அடுத்தது கிளமென்சின் தாழ்த்தல் என்று படிச்சிருப்பீங்க, சட்டனிட்டி செரிந்த HCl. கிளமென்சின் தாழ்த்தல் சட்டனிட்டி செரிந்த HCl வந்து இங்கேயும் அல்டிஹைடு கீட்டோனோட தான் உங்களுக்கு C டபுள் பாண்டோ என்னவா மாறும், CH2 ஆ மாறும். C டபுள் பாண்டோ CH2 ஆ மாறதான் அந்த கிளமென்சின் தாழ்த்தல் சட்டனிட்டி செரிந்த HCl அல்டிஹைடு கீட்டோனுக்கு மட்டும். இது பிராடிங்கிறதோட கர்நாடக கூட்டலடையும். சரியா? கர்நாடக கூட்டலடையும் என்றதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. NaBH4 வந்து உங்களுக்கு தெரியும், அது C டபுள் பாண்டோவா இருந்தால் உங்களுக்கு தாழ்த்தப்பட்ட அல்கோஹால் தரும். சரிதான்? கீட்டோன்களோ ஆல்டிஹைடுகளோ உங்களுக்கு இங்க என்ன தரப்போகுதுன்னா ஆல்கோஹால்களை தரப்போகிறது. அது என்ன விதமான ஆல்கோஹால் இப்ப பாப்போம். சரி, ரைட். இதுகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த 3 பேருமே ஆல்டிஹைடு கீட்டோனுக்கு மட்டுமே உரித்தானவை. ரைட். இப்ப இந்த NaBH4 அல்லது LaAlH4 ஆல்டிஹைடு கீட்டோனுக்கு முதல்ல எப்படி வருகிறது என்று பார்ப்போம்.
அப்ப ஆல்டிஹைட் ஆல்டிஹைட் அடுத்தது கீட்டோன் சரியா ரைட் அப்ப ஆல்டிஹைட் கீட்டோன் இங்க வந்து LALH4 NABH4 எதனால் பாருங்க CH3 CHO டபுள் பாண்ட் H இவருக்கு வந்து நீங்க ஒரு ஆல்டிஹைடுக்கு பென்னோக்சியேட்டம் செய்தால் என்ன மென்னோக்சியேட்டம் செய்தால் சரியா பென்னோக்சியேட்டம் சாரி ஒக்சியேட்டம் முடியாது நாங்க தாத்தல் பார்க்கிறோம் ஆகவே வந்து இந்த ஆல்டிஹைடுகள் கீட்டோன்களுக்கு வந்து பென்தாத்தல் செய்தால் என்ன மென்தாத்தல் செய்தால் என்ன சரியா பென்தாத்தல் செய்தால் என்ன மென்தாத்தல் செய்தால் என்ன உங்களுக்கு ஆல்கஹாலாக வரும் என்ன ஆல்கஹால் பெறப்படும் ஆல்டிஹைடா இருந்தால் முதல் ஆல்கஹால் பெறப்படும் சரியா முதல் ஆல்கஹால் பெறப்படும் அப்ப பென்தாத்தல் செய்தால் என்ன மென்தாத்தல் செய்தால் மென்தாத்தலுக்கு என்ன போடுவோம் NaBH4 மென்தாத்தல் அப்ப மென்தாத்தல் செய்தால் என்ன அல்லது பென்தாத்தல் பென்தாத்தலுக்கு என்ன போடுறது ஃபர்ஸ்ட் டைம் LiAlH4 செகண்ட் டைம் H2O சரி அப்ப மென்தாத்தல் பென்தாத்தல் செய்தால் என்ன மென்தாத்தல் செய்தால் என்ன உங்களுக்கு முதல் ஆல்கஹால் கார்பனிக மாறாத முதல் ஆல்கஹால் CH2OH CH3 CH2OH அதே போல இங்க LiAlH4 நீங்க இங்க பாதிக்கும் போது அப்பையும் முதல் ஆல்கஹால் தான் வரும் CH3 CH2OH சரி அப்ப ஆல்டிஹைடுக்கு மென்தாத்தல் செய்தால் என்ன பென்தாத்தல் செய்தால் என்ன உங்களுக்கு வாழ்வது முதல் ஆல்கஹால் என்பதை மறக்க வேண்டாம் சரி இப்ப இது இந்த அதே போல கீட்டோனாக இருந்தால் இது ஒன்று ரெண்டு கீட்டோன் CH3 C டபுள் பாண்ட் CH3 கீட்டோன்கள் கீட்டோன்களுக்கு வந்து நீங்க அப்படித்தான் மென்தாத்தல் NaBH4 செய்யலாம் இல்ல பென்தாத்தல் LiAlH4 போடலாம் எப்படி போட்டாலும் உங்களுக்கு வருவது என்ன ஆல்கஹால் வழி ஆல்கஹால் சரியா உங்களுக்கு வருவது வழி ஆல்கஹால் என்று வரும் ஆகவே நீங்க வெறும் NaBH4 போட்டா உங்களுக்கு வர போது CH3 CHOH CH3 வழி ஆல்கஹால் OH சொல்லலாம் OH வழி ஆல்கஹால் வரும் இவருக்கு வந்து நீங்க பென்னோக்சியேட்டம் செய்தாலும் வழி ஆல்கஹால் தான் பென்னோக்சியேட்டம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும் first time LiAlH4 second time H2O சரி second time H2O ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு வந்து ஆல்டிஹைடா இருந்தா பென்னோக்சியேட்டம் ஆல்டிஹைடா இருந்தா மென்தாத்தல் இது செய்தாலும் முதல் ஆல்கஹால் கீட்டோனா இருந்தா பென்தாத்தல் மென்தாத்தல் இது செய்தாலும் வழி ஆல்கஹால் வரும் ரைட்டா அதை மறக்க வேண்டாம் இப்ப இவற்றை பொறிமுறை ஒரு கர்நாடக கூட்டலாகத்தான் சரி இவற்றை பொறிமுறை ஒரு கர்நாடக கூட்டலாகத்தான் இருக்கும் ஆகவே பாருங்க CH3 CHO ஆல்டிஹைட் அல்லது கீட்டோனுக்கான பொறிமுறைகள் உங்களுக்கு தெரியணும் கர்நாடக கூட்டல் சரி ஆல்டிஹைட் கீட்டோனுக்கான பொறிமுறை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கர்நாடக கூட்டல் என்று வந்திருக்கும் ஆகவே CH3 C டபுள் பாண்ட் H இங்க இந்த LiAlH4 அதுல இருந்து உங்களுக்கு H மைனஸ் தோன்றக்கூடியது H மைனஸ் சரியா ரைட் அப்ப இங்க H மைனஸ் தான் இங்க கர்நாடியா இருக்கு H மைனஸ் இங்க கர்நாடி ஆகவே H மைனஸ் இந்த இதுல கார்பன் டெல்டா பிளஸ் ஆக்சிஜனுக்கு டெல்டா மைனஸ் ஆக்சிஜன் வில்லத்தன்மை கூட டெல்டா மைனஸ் கார்பனுக்கு குறைவு டெல்டா பிளஸ் இந்த ஹைட்ரஜன் இந்த பிளஸ் சேரும்போது O விலத்தும் ஆகவே CH3 CO மைனஸ் புதுசா வந்து சேர்ந்த ஹைட்ரஜன் முதலில் தான் ஹைட்ரஜன் இப்போ இந்த இவருக்கு நீங்க செகண்ட் டைம் நீர் சேர்க்கிறீங்க ஆகவே அந்த நீர்ல ஒரு H பிளஸ் அந்த O சேர்த்து CH3 COH அங்கால H2 இங்கால H2 ஆகவே CH2 வந்து வரும் CH2OH இந்த H இந்த H அப்புறம் ரெண்டு H வரும் அப்ப CH2 அதான் முதல்ல ஆல்கஹால் வருகிறது தான் பொறிமுறை அப்ப வந்து இதுல தெரிய வேண்டிய விஷயம் என்னென்றால் LiAlH4 ல உள்ள அந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனோட வந்து சேரும் அந்த நீர்ல உள்ள ஹைட்ரஜன் ஆக்ஸிஜனோட போய் சேருகிறது சரியா இதுகளை வெச்சுக்கொண்டு கீட்டோனா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரியான பொறிமுறையை பின்பற்றும் இப்ப உங்களுக்கு 4 விதமா எழுதுறதை கேட்கலாம் இப்ப பாருங்க CH3 C டபுள் பாண்ட் CH3 ஒரு கீட்டோன்
இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சேர்க்க போறேன் LiAlH4 செகண்ட் டைம் H2O சேர்ந்த என்ன வரும் இதுல காணப்படுறது ஹைட்ரஜன் இருந்தா கார்பனோட வந்து சேரும் நீர்ல உள்ளது அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட போய் சேரும் ஆகவே விடை வந்து CH3 CHOH CH3 அது பொறிமுறை அடிப்படையில் வரும் அதே போல இன்னும் ஒன்று இருக்கு பாருங்க CH3 C டபுள் பாண்ட் இவருக்கு இரண்டாவது நாங்க சேர்க்க போறோம் இதே சேர்க்கைக்கு தான் இரண்டாவது சேர்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் LiAlH4 ஐயும் செகண்ட் டைம் D2O ஐயும் சேர்த்து பார்ப்போம் D2O சொல்றது டியூட்ரியம் ஹைட்ரஜன் ஒரு சமதானி அப்ப H2O மாதிரி D2O ஒரே ரசாயன இயல்பை தான் கொண்டிருக்கும் சமதானிகள் ரசாயன இயல்பு மாறப் போவதில்லை அப்ப H2O க்கு மேல தான் D2O தான் ரைட் ஆனால் இங்க முதலாவது இந்த LiAlH4 னா அந்த ஹைட்ரஜன் வந்து கார்பனோட சேரும் அப்ப இங்க ஆக்சிஜனோட சேர போகுது டியூட்ரியம் சோ CH3 CHOD என்று எழுதுவீர்கள் CH3 சரியா ரைட் அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் LiAlD4 ஐயும் செகண்ட் டைம் H2O ஐயும் சேர்ப்போம் இங்க H4 சேர்த்த மாதிரி D4 அப்ப என்ன செய்ய போறோம் இந்த D தான் வந்து இப்ப கார்பனோட சேர போகுது எது LiAl ஓட இருக்கோ அதான் வந்து கார்பனோட சேரும் H2O ஓட ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட சேரும் அந்த CH3 CdOH CH3 என்று வருகிறது அதே போல இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் LiAlD4 செகண்ட் டைம் D2O இருந்தால் இப்ப இந்த D கார்பனோட அந்த D ஆக்சிஜனோட ஆகவே CH3 CdOD CH3 சோ இப்படியான விஷயங்களை MCQ ல கேட்கலாம் பொறிமுறை தெரிந்திருந்தால் இது எழுதுவது இல்லை அப்ப உங்களுக்கு ஆல்டிஹைட் கீட்டோனை பொறுத்த வரைக்கும் இலகுவானது ஏனென்றால் ஆல்டிஹைடோ கீட்டோனோ மென் தாழ்த்தல்மடையும் வெண் தாழ்த்தல்மடையும் சரிதானே மென் தாழ்த்தல்மடையும் வெண் தாழ்த்தல்மடையும் ஆல்டிஹைட்டுகள் NaBH4 போட்டா என்ன LiAlH4 போட்டா என்ன முதலுக்கு ஓட்ட தருது கீட்டோன்கள் NaBH4 போட்டா என்ன LiAlH4 போட்டா என்ன எதை போட்டா என்ன வழியற்ற பொருள் இது அப்ப இதுல பொறிமுறையும் ஒரு தாழ்த்தலாக இருந்தாலும் இந்த பொறிமுறையும் ஒரு கருநாட்ட கூட்டல் ஆகவே கருநாடி H- ஆல்டிஹைடா இருந்தா மீண்டும் H- தாக்கக்கூடியதாக இருக்கும் டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் மீண்டும் இந்த முதலாவது H- தாக்க போறது அப்படி தாக்கினால் இந்த ஆக்சிஜன் விலக்கம் ஆகவே CH3 CO மைனஸ் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இப்ப இவருக்கு நாங்க செகண்ட் டைம் நீர் சேர்த்திருக்கின்றோம் LiAlH4 நீர் சரிதானே அதான் ஃபர்ஸ்ட் டைம் LiAlH4 செகண்ட் டைம் நீர் போடுவீர்களாக இருந்தால் இந்த O மைனஸும் H ஆக மாறி அந்த CH3 CH2OH தான் அதான் நாங்க முக்கியம் பாருங்க ஒரு அமில குளோரைட்டுக்கு LiAlH4 நீர் போட்டால் ஆல்கஹால் தான் வரும் அதே மறந்துட்டோம் ரைட் இப்ப அடுத்தது நாங்க என்ன செய்யணும் என்றால் ஒரு எசுத்தர் எப்படி LiAlH4க்கு தாக்க போகிறது என்று தெரியணும் அப்ப எசுத்தர கவனிங்கள் CH3 C டபுள் பாண்டோ O CH3 சரியா இப்படி இருக்கிறது அப்ப இப்படி இருந்தால் எப்படி தாக்கும் இப்ப இவருக்கு நீங்க LiAlH4 ஃபர்ஸ்ட் டைம் LiAlH4 தான் தாக்க போகுது இந்த மாதிரியான செயல்கள் எதுவுமே NaBH4 க்கு தாக்காதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் அதை ஞாபகம் கொள்ளுங்க NaBH4 க்கு தாக்கவில்லை LiAlH4 மட்டும் LiAlH4 plus H2O போட்டால் எசுத்தராக இருந்தால் இரண்டாக உடைந்து விடும் எசுத்தர் NaOH க்கு உடைஞ்சது ஏன்னா அதை ஞாபகத்தை கொள்ளுங்க அப்ப எசுத்தர் வந்து NaOH க்கு உடையது LiAlH4 போட்டாலும் இரண்டாக உடைந்து எசுத்தர் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்ப எப்படி உடைக்கணும் என்பதை முதல் சொல்லுதனால் கவனிங்கள் C டபுள் பாண்டோ உடைய கோணம் ஓபக்கு தான் மின்னத்தன்மை கூடாக டெல்டா மைனஸ் அப்ப H பிளஸ் சேர்ப்பீர்கள் கார்பனுக்கு குறைவு டெல்டா பிளஸ் அப்ப OH மைனஸ் சேர்ப்பீர்கள் அப்ப ஒரு சேர்வை என்னது CH3OH பாருங்க CH3OH அடுத்த சேர்வை CH3 கூச் இருக்கேராது கூச் LiAlH4 இருக்குமா இல்லை எல்லாரையும் முதல்ல படிச்சுட்டா அப்ப அதுவும் தாழ்த்தப்பட்டு
முதல் கோலாக வரும். அது CH3 CH2OH ஆக இருக்கும். சரி, ஆகவே வந்து அதை மறந்து விட வேண்டாம். 2 ஆல்கஹால்கள் வரும். எசுத்தர் தாழ்த்தப்படும் பொழுது அதாவது LALH போடும்போது 2 ஆல்கஹால்களை தருகிறது. சரியா? ரைட். அதை ஞாபகப்படுத்திக் கொண்டீங்கன்னா சரி. இப்ப அதே போல இன்னொரு விஷயம், நீங்க ஒரு எசுத்தருக்கு அடுத்து அதுவும் அந்த அமில குளோரைட் படிதான் உங்களுக்கு தாக்கத்தில் காட்டு. சரியா? அங்க Cl விளக்குற மாதிரி இங்க அந்த OCH3 விளக்கு. அவ்வளவுதான். அப்ப எசுத்தருக்கு நீங்க பொறிமுறை எழுதும் போது அமில குளோரைட் மாதிரி எழுதுங்க. அங்க ஒரு சந்தர்ப்பத்தில் குளோரின் எழுதுனாலே அந்த அம்புக்குறி மட்டும் நீங்க யார் எழுதுற மாதிரி இருக்கும்? OCH3 எழுதுற மாதிரி இருக்கு. OR விளக்கு. அங்க குளோரின் விளக்கு நீங்க OR மற்றபடி சரி. சரி. அப்ப இப்போ உதாரணத்துக்கு இப்படி பாருங்க, CH3 கார்பன் CH3 O C double bond O C CH3 என்று வந்தால் இவருக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் LaLH4 செகண்ட் டைம் H2O போடுறீங்களா என்றால் என்ன? சரிதானே? அப்படி போடும்போது உங்களுக்கு தெரியும் CH3 எப்படி செய்வீர்கள்? இதுக்கான உடைப்பீர்கள். டெல்டா மைனஸ் உள்ள பக்கம் நீங்க H பிளஸ் சேர்க்கணும், டெல்டா பிளஸ் உள்ள பக்கம் OH மைனஸ் சேர்க்கணும். அப்ப உடம்பு OH வரக்கூடிய ஆல்கஹால் CH3OH. 2 ஆல்கஹால் வரும்னு சொன்னா நான் வர்ற 2 ஆல்கஹால்ல ஒரு ஆல்கஹால் கட்டாயம் ஒரு முதல் ஆல்கஹால் வரும். மற்ற ஆல்கஹால் வந்து முதல் வழிமுறை எதுவும் வரலாம். 2 ஆல்கஹால்ல ஒன்று கட்டாயம் முதல் ஆல்கஹால் தான். என்னடா இப்ப கூச் இங்க இருக்கு, அந்த கூச் வந்து LaLH போறது CH2OH தான். கூச் எப்பயுமே முதல் ஆல்கஹால் தானே வரும். அப்ப வார ஒன்று கட்டாயம் முதல் ஆல்கஹால் தான். ஆனா மற்ற ஆல்கஹால் அது முதலாக இருக்கலாம், வழியாக இருக்கலாம், குடையாக இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு ஆல்கஹால் என்னென்றால் CH2OH கார்பன் CH3 இது முதல் ஆல்கஹால் தானே. OH உள்ள கார்பன்ல 2 H இருக்கு. அப்ப முதல் ஆல்கஹால். ஒரு முதல் ஆல்கஹால் கட்டாயம் வரும், மற்ற ஆல்கஹால் முதல் வழிமுறை எதுவாக. ஆகவே இதுதான் அந்த LaLH4 போடும் பொழுது ஏற்படுகின்ற தாக்கம். சரியா? சரி, அத மறந்து விட வேண்டாம். அப்ப LaLH போடுவீங்க வேண்டாம். அப்ப நீங்கள் அடுத்தது என்ன தெரியணும் என்றால் ஒரு ஏமைட் பிரதியீட்டு ஏமைட்டுகளுக்கு படுத்தாக்கம். நோமன் ஏமைட் இருந்தா அந்த CH3CONH2 CO மட்டும் CH2 ஆ மாறும். அப்ப CH3CH2NH2 ன்னு படுத்திருந்தோம். பிரதியீட்டு ஏமைட்டா இருந்தால் என்ன? CH3 C double bond CH3 C double bond NH3 ஒரு பிரதியீட்டு ஏமைட். NH2 ன்னு வந்தா அது ஏமைட். இங்க ஒரு H க்கு பதிலா ஒரு CH3 ல வந்து பிரதியீட்டு ஏமைட் அல்லது வளி ஏமைட். நைட்ரஜன்ல ஒரு H இருக்கு, வளி ஏமைட். இது வளி ஏமைட். ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன். இவருக்கு LaLH4 போட்டா ஃபர்ஸ்ட் டைம் LaLH4 செகண்ட் டைம் இத போட்டால் ஒரு வளி ஏமைட்டுக்கு NaOH போட்டா ரெண்டா உடைய மட்டும் பார்த்தோம். ஆனா LaLH4க்கு ரெண்டா உடையா. அது மிக மிக தெளிவா தெரியும். ஆனா எசுத்தர் LaLH4 போட்டாலும் ரெண்டாவது அஞ்சல். என்ன எசுத்தர் LaLH4 போட்டாலும் ரெண்டாவது அஞ்சல். NaOH போட்டாலும் ரெண்டாவது அஞ்சல். ஆனா ஏமைட் NaOHக்கு ரெண்டாவது உடையும். ஆனால் LaLH4க்கு ரெண்டாவது உடையாது. இந்த CO மட்டும் CH2 ஆக மாறும். சரி, இந்த CO மட்டும் என்னவா மாறும்? CH2 ஆக மாறும். அப்ப CH3 CH2 NH3. அப்ப ஒரு வளி ஏமைட்டுக்கு நீங்க LaLH4H2O போடுவீர்களா என்றால் ஒரு வளி அமீன் வரும். வளி அமீன் நைட்ரஜன்ல ஒரு H. அப்ப ஒரு வளி அமீன் வருகிறது. அதை ஞாபகப்படுத்துங்க. சரி, ரைட். அப்ப இப்ப என்ன தெரியணும் என்று பார்த்தீர்களா இருந்தால் இதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது தேவை முக்கியம். சரி, இப்ப பாருங்க ஒரு நாங்க சேர்ந்து எழுதுமா? பென்சீன் O C double bond O CH3 இங்கால NH CO C
CH3 இப்படி ஒரு சேர்வை இருக்கிறது. இப்போ இவருக்கு நீங்க என்ன சேர்க்க போறீங்கன்னா LiAlH4 LiAlH4 first time second time H2O சேர்த்தால் சரியா? அப்ப first time LiAlH4 second time H2O சேர்த்தீங்களா? அது எப்படி கிடைக்கும்? எசுத்தர் ரெண்டாவது உடைஞ்சிருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரெண்டாவது உடைஞ்சா இதுபால உடைப்பீர்கள். ஆனால் பிரதியீட்டு ஏமைகள் உடையாது. அந்த CO மட்டும் CH2 ஆ மாறும். சரியா? CO மட்டும் CH2 ஆ மாறும். ஆனா உடையாது. இங்கே உடையும் இவன்ல மைனஸ் இருக்குமாகவே H+ சேர்ப்பீர்கள். இல்ல டெல்டா பிளஸ் ஆகவே OH மைனஸ். அப்ப CH3 கூட் LiAlH4 க்கு இருக்காது. அப்ப என்ன வரும்? CH3 CH2OH ஒரு விளைவு. CH3 CH2OH ன்னு சொல்றது ஒரு விளைவு. மற்றபடி என்னது? OH இருக்கு. பென்சீன். இந்த பென்சீனோட இது OH. அங்கால NH CH2 CH3 இருக்கு. இந்த CO CH2 ஆக மாறுது. அப்ப LiAlH4 ரெண்டு பேர் MCQ ல வரும். இப்படி ரெண்டு பேரை தந்துட்டு எப்படி மாறும்? சரியா? ரெண்டு பேரை தந்துட்டு எப்படி மாறும் என்று MCQ ல கேட்பார்கள். சோ அது தெரியும். அடுத்தது வந்து இதுல வந்து நீங்க தேவையான அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப ஒரே சேர்வையில மூன்று விஷயங்களை சேர்த்துக்கிறாரு. இப்ப பாருங்க, ஒரு பென்சீன் இதுல இருக்கிறார்கள். இங்க CO Cl போட வேண்டாம். அதே போல இதுல வந்து C டபுள் பாண்டோ CH3 என்று சொல்லப்படுகின்ற கீட்டோன் CO CH3 கீட்டோன் போட வேண்டாம். இன்னும் ஒன்று நான் போடுறேன் CO NH CH3 ஒரு பலி ஏமைட். நைட்ரஜன் ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, பலி ஏமைட் போட்டு இவருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் LiAlH4 செகண்ட் டைம் H2OH சேர்த்தால் என்னென்ன தாக்க போகுது? அமில குளோரைடின் தாக்கம், பலி ஏமைட்டின் தாக்கம், கீட்டோன் தாக்கம். அப்ப LiAlH4 க்கு எல்லாம் தாக்க போகுது இல்ல. அப்ப LiAlH4 முழுவதும் தாக்கினால் நீங்க தெரிய வேண்டியது என்னென்றால் என்ன விளைவு வரும்? சரி, அப்ப பென்சீன் முதல் இருக்கும். COCl என்ன மாறும்? LiAlH4 க்கு இதுக்கு முதல்ல தான் பார்த்தோம். CH2OH CO CH2 மாறும். குளோரின் இருக்காது. சுரந்த விலத்தும் தொகுதி எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். அலசன்கள் சுரந்த விலத்தும் தொகுதி. அப்ப Cl விலத்திலும் OH தான் வரும். அப்ப CH2OH அவசரத்துல CH2Cl என்று போட்டுறார்கள். அதுக்காக இந்த கேள்வி கேட்பது CH2OH. ரைட். அடுத்தது கீட்டோன். கீட்டோனும் LiAlH4 க்கு தாக்கம் வலியக்க கோல் வரும். CHOH CH3 என்ன கீட்டோன் இதுல முறை சேர்த்து விட்டா சரி. அப்ப CH3 CHOH என்று வருகிறது. அடுத்தது ஒரு வலியமைட். வலியமைட்டும் LiAlH4 தாக்கம், ஆனா ரெண்டா உடையாது. அந்த C டபுள் பாண்ட் மட்டும் CH2 ஆ மாறும். LiAlH4 போட்டா C டபுள் பாண்ட் CH2 ஆ மாறும். அப்ப CH2 NH CH3 இந்த மாதிரி வருது. இப்ப இதே சேர்வைக்கு NaBH4 போட்டிருந்தாங்க என்றால் NaBH4 ஒரு மென்தாழ்த்தி. அவர் மென்தாழ்த்தியா இருந்தால் கார்பாக்சிலிக் அமிலமோ அதன் பெறுதிகளோ NaBH4 க்கு தாக்காது. அமில குளோரைட் கார்பாக்சிலிக் அமிலத்தின் பெறுதி தாக்காது. ஏமை கார்பாக்சிலிக் அமிலத்தின் பெறுதி தாக்காது. கீட்டோன் மட்டும் தாக்கும். அப்ப மேல COCl அப்படியே இருக்கணும். இங்கால அந்த ஏமைட் அப்படியே இருக்கணும். C டபுள் பாண்ட் NH CH3. ஆனால் கீட்டோன் மட்டும் வலியற்ற கோளாக மாறி இருக்க வேண்டும். சரியா? கீட்டோன் மட்டும் வலியற்ற கோளாக மாறி இருக்க வேண்டும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. LiAlH4 போட்டால் மீண்டும் மாறி இருக்கும். NaBH4 போட்டால் இதுவும் மாறாது, தாக்கம் இல்லை. கீட்டோன் மட்டும் வலியற்ற கோளாக மாறி இருக்கும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப இந்த மாதிரியான சேவைகளை போட்டு உங்களுக்கு கேட்பீங்க. இப்ப நாங்க என்ன பார்த்தோம் என்றால், இந்த எப்படி ஒரு பெரிய சேவையை இரண்டாக உடைப்பது என்று பார்த்திருந்தோம். இப்ப நாங்க ஒரு எசுத்தரை நாங்க இரண்டு சேவையாக உடைப்பது எப்படி என்று முதல்ல இப்ப சேர்த்து பார்த்திருந்தோம். இப்ப பாருங்க, CH3 C டபுள் பாண்ட் OCH3 இவருக்கு நாங்க என்ன போட்டு உடைச்சிருக்கிறோம்? இதுவரைக்கும்
NaOH போட்டு உடைச்ச நாங்கள் ஹீட் பண்ணி சிறந்த NaOH ஹீட் பண்ணி உடைச்சோம். அடுத்தது LiAl மொத்தம் 5 கேள்வி இருக்கிறது பாருங்கள். முதலாவதுக்கு LaLH4 NaBH4 ரெண்டு அதுல ரெண்டு, இரண்டாவதுக்கும் LaLH4 NaBH4 ரெண்டு 4, மற்றது இவருக்கு NaLH4 மட்டும் மொத்தம் 5. இப்படி எழுதி பாருங்க.